உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகிய இரு துருவங்களும் மீண்டும் நேரில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ள பரபரப்பான அறிக்கையின்படி இந்த சந்திப்பை வரும் நவம்பர் மாதத்திற்குள்ளேயே நடத்துவதற்கு தனது அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுடனான போரினால் அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் வேளையில் வடகொரியாவுடன் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க ட்ரம்ப் விரும்புவது சர்வதேச அரங்கில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் வரும் நவம்பர் மாதம் ஆசிய நாடுகளுக்கு ஒரு முக்கிய பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அப்போது சீனாவின் ஷென்சென் நகரில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக கிம் ஜாங் உன்னை சந்தித்து பேச அவர் தனிப்பட்ட முறையில் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த காலங்களில் சிங்கப்பூர் மற்றும் வியட்நாமில் இந்த இரு தலைவர்களும் சந்தித்த போது ஏற்பட்ட உலகளாவிய அதிர்வலைகளைப் போலவே இந்த சந்திப்பும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா ஒரு நீண்ட கால போரில் சிக்கியுள்ள நிலையில் வடகொரியாவுடனான உறவை சீர் செய்வதன் மூலம் தனது வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய ட்ரம்ப் திட்டமிடுகிறார். குறிப்பாக நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இத்தகைய ஒரு மெகா சந்திப்பை நடத்துவது அவரது அரசியல் செல்வாக்கை உயர்த்த உதவும் என்றும் கணிக்கப்படுகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத கொள்கைகள் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிகிறது. ஒருவேளை சீன மண்ணில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் அது ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. கிம் ஜாங் உடனான தனது தனிப்பட்ட நட்பை பயன்படுத்தி ஆசியாவில் நிலவும் பதற்றங்களை குறைக்க ட்ரம்ப் எடுக்கும் இந்த முயற்சி எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பது இப்போது $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. வரும் நாட்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகுமா என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றன.